ஸோ அயன் வந்து ஒரு இவ்வளவு முக்கியமான வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு நெருப்பு மாதிரி. நெருப்பு அடுப்புக்குள்ள வச்சிருக்கும் போது அது நமக்கு பலன் அளிக்குது. அடுப்பு விட்டு வெளியே வந்தா வீட்டை எரிச்சிடும். அந்த மாதிரி அது பேக் பண்ணி கரெக்டான இடத்துல உடம்புல வந்து இரும்பை வச்சிருந்தீங்கன்னா அது நமக்கு நண்பன். இரும்பு அதிகமானா நமக்கு எதிரி. நம்ம செல்லுக்கெல்லாம் அழிச்சிடும். நம்மளுடைய மெக்கானிசத்தெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும். அதனால வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அகலாது அணுகாதுன்னு வாருங்களே, அந்த மாதிரி வந்து அதிகமாகவும் ஆகக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. அப்போ அந்த 25-30 மில்லிகிராம் அயன் உள்ள பொருள்களை நம்ம சாப்பிட்டாகணும். அந்த சாப்பாடு வழக்கம் போல வந்து அந்த ஹீம்ங்கிறது வந்து உங்களுக்கு அந்த வெள்ளம் வந்து அப்படியே காய்ச்சி ரெடியாகவே இருக்கு லட்டு சுடுறதுக்கு. இது வந்து இரும்பு நீங்க சொல்ற கீரை மற்றதெல்லாம் வந்து அது வந்து ஒரு கரும்பு சாறு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அப்ப நம்ம தான் அதை எடுத்து வெள்ளமாக்கி பாகாக்கணும். அப்போ வந்து தாவர உணவுகள் இருக்கிற அயனை எடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மெனக்கிடணும். கெமிக்கலாக சொல்லணும்னாக்கா Fe3 ஃபெரிக்னு இருக்கும். அதை வந்து நீங்க உடைச்சி ஒரு புரோட்டானை எடுக்கணும். அந்த பிளஸ் எடுத்தாக்கா Fe2+ ஃபெரஸ் ஆகும். ஃபெரஸ் ஆகிறது தான் வந்து ஹீம் ஆக்கிறதுக்கான அந்த வெள்ளப்பாகு, லட்டு சுடுறதுக்கான வெள்ளம் வந்து அதுக்கு முந்தின ஸ்டேஜில் ரா மெட்டீரியல் தான் வந்து தாவர உணவுல இருக்கு. வேற இந்த ஹீமாகவே நல்ல கரெக்டாகவே ரெடியாக இருக்கிறது வந்து நமக்கு மாமிசங்கள் இருக்கும். ஏன்னா மாமிசத்தில் ஆல்ரெடி வந்து தசையில் வந்து நான் சொல்ல மயோகுளோபின், அதில் வந்து அந்த அயன் வந்து நமக்கு உகந்த லெவலில் இருக்கு. அப்போ வந்து தாவர உணவுகள்லையும் மாமிச உணவுகள்லையும் நிறைஞ்சிருக்கிற அந்த இரும்பை வந்து 25-30 மில்லிகிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதுலேருந்து 1 மில்லிகிராம் வந்து கரெக்டாக வந்து நம்ம இரைப்பையை தாண்டி சிறுகுடலுடைய ஆரம்பம் இருக்கு, டியோடினம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த டியோடினத்திலேயே வந்து அவ்வளோ முக்கியம். B12 எப்படி ரொம்ப கடைசியில் இயற்கை வச்சதோ இரும்பு வந்து ரொம்ப தலையானது. ஆக்சுவலாக வந்து நீங்க வந்து நம்ம 2 ஆப்போசிட் கேரக்டர்ஸ் பத்தி பேசிட்டு, நீங்க இரைப்பையை தாண்டி அடுத்த நிமிஷமே இந்த இரும்பு சத்து நம்ம உடம்புக்குள்ள வரும். வேற எந்த ரிஸ்க்கும் கிடையாது. அங்கே அந்த 20 மில்லிகிராம்ல 1 மில்லிகிராம் உள்ள வந்துடும். அது 5% எடுத்துரும். ஆனா இந்த இரும்பு சாப்பிடும் பொழுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அமிலத்தை குறைக்கிற மருந்துகள், இந்த ஆன்டாசிட் சொல்றோம், இந்த ஆசிட் சப்ரஷன், அந்த ஒமிப்ரசோல், பேண்டோப்ரசோல் வகையான மாத்திரை சாப்பிட்றது, அதுக்கப்புறம் நிறைய ஃபைபர், இந்த மாதிரி வந்து சாப்பிடும் பொழுது அந்த இரும்பு உறிஞ்சிறது வந்து கம்மியாகுது. இதே வந்து அமிலத்தன்மை உள்ள வந்து ஒரு எலுமிச்சம் சாறு, வைட்டமின் சி, இல்லை வந்து வெறும் வயிற்றுல சாப்பிடும் பொழுது அந்த அமிலத்திலிருந்து இரும்பை பிரிக்கிற சக்தி நம்ம உடம்புல உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது நம்ம அயனை வந்து ஈஸியாக உறிஞ்சிக்கலாம்.